ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நம. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனே மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். त्वं एव माता च पिता त्वमेव त्वं एव बन्धुश्च सखा त्वमेव त्वं एव द्रविणं विद्या त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा. ஆருயிர் அன்னையும் நீயே, அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உதவிடும் நண்பனும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்தும் எந்தன் ஆதிதேவனும் நீயே. ஓம் நமோ ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த இந்த திருக்கோயிலிலே வந்து குழுமி இருக்கின்ற பக்த கோடிகளே அனைவருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த நிகழ்வுக்கு ஏற்றவாறு நாம் இன்றைக்கு இந்த கோயிலிலே அந்த வேதம் அனைத்துக்கும் வித்து என்று அழைக்கப்படுவதும் சூடி கொடுத்த சுடற்கொடியாலே அருளி செய்யப்பட்டதுமான திருப்பாவையினுடைய 13ஆம் பாசுரத்தை அனுபவிக்கப் போகின்றோம். நேற்றைய பாசுரத்தை பார்த்த பொழுது அங்கே அந்த வீட்டு பெண்ணை துயில் எழுப்புகின்ற பொழுது மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேன் என்பவாய் என்று சொல்லி எழுப்பினார்கள். இன்றைக்கும் ஒரு பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண்ணை துயிலெழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை துயிலெழுப்புவது, அதாவது தூக்கத்திலே இருந்து அல்லது பள்ளி அறையிலே இருந்து எழுந்து வந்து தாங்கள் செய்ய போகின்ற அந்த மார்கழி மாத விரதம் என்கின்ற பாவி நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைப்பதாகத்தான் அதாவது 6வது பாடலிலே இருந்து 15வது பாசுரத்தின் வரையில அமைந்திருக்கின்றது. ஆக இப்படி ஒரு பெண்ணை துயிலெழுப்புவதாக இருந்தாலும் அங்கே பாகவத பெருமக்களையும் துயில் எழுப்புவதாகத்தான் நாம் அந்த சுவாபதார்த்தம் என்கின்ற உள்ளுரை பொருளிலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக பாகவதர் என்ன செய்கின்றார், இந்த பெண்களும் பல சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சில பேர் பொழுது விடிந்து விட்டதா என்ன அடையாளம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கே காலத்தை கடத்துவதைப் போல இந்த பாகவதர்களும் சில பேர் என்ன செய்கிறார்கள், பாகவதர்கள் என்றாலே பகவானுடைய
அவரோடு ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டவர்கள்னு அர்த்தம். அப்படி இருந்து கொண்டும் பல பேர் அந்த பகவானை தொழுவதற்கு செல்லாமல், அல்லது இப்படி என்ன தலையில் வந்து நிறைய மூய்க்குங்க, அப்படி இருந்தாலும் இங்கே அந்த பாகவதர்கள் என்னாலே வர முடியாது, நான் ஏற்கனவே கிருஷ்ண அனுபவத்தை அனுபவித்து விட்டேன், ஆகையினால் இனிமேலும் வர வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் எதுவும் உதவியோ ஒத்தாசையோ வழிகாட்டலோ செய்வதற்கு இல்லை, எனக்கு நடந்தால் கால் ஆழும், நடக்க முடியவில்லை, கண் சுழலும், கண்களானது சுழன்று போகிறது, மனசு ஒத்துழைக்கவில்லை, ஆகையினாலே என்னாலே முடியாது என்று சொல்லிக்கொண்டு அங்கே அந்த பாகவதர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களை துயிலெழுப்புவதாகத்தான் நாம் இந்த உள்ளுரை பொருளிலே நாம் காண வேண்டும். அதுதான் உண்மையான அர்த்தம். இன்றைக்கு பாசுரத்திலே ஒரு பெண்ணை துயிலெழுப்புகிறார்கள். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், தனக்கு நல்ல அழகு இருக்கின்றது, அந்த நல்ல அழகோடு சொரூப ஞானமும் தன்னிடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே நல்ல அழகும் சொரூப ஞானமும் உள்ள தன்னை நாடி வந்து அந்த கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், கிருஷ்ணனை தேடி செல்ல மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு பெண் இருக்கின்றாள். ஆகினால் அவள் பின்னாலே வந்து போது அறி கண்ணினாய் என்று அழைக்கப்படுகிறாள். போது என்றால் என்னவென்றால், மலரும் பருவத்திலே இருக்கின்ற நல்ல அரும்பு. அந்த போதுக்கும் இந்த பெண்ணுடைய கண்ணீருக்கும் போட்டி என்று வைத்தால் அந்த போது தோற்றுவிடும், இவருடைய கண் ஜெயித்து விடுமாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட கண்ணழகை கொண்ட ஒரு பெண்ணை இதிலே எழுப்புகிறார்கள். ஆகையினால் அந்த பெண்ணை எழுப்புகின்ற பொழுது இங்கே முதலிலே என்னவென்று தொடங்குகிறார்கள், புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலும்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் என்று பாவாய் போதறி கண்ணினாய் பாவாய் பாவை போன்றவளே. பாவைனா அந்த முன்காலத்திலே எல்லாம் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு கண்டிப்பாக ஒரு பொம்மை உருவத்திலே இருக்கின்ற ஒரு மரப்பாச்சி பொம்மை அதை செய்து கொடுப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை எல்லாம் விளையாடும். அந்த மரப்பாச்சி பொம்மையானது எப்படி அழகாக எல்லா அவயவங்களும் சிறப்பாக இருக்கும்படி அமைந்திருக்கின்றதோ அதை போன்ற அழகிய நல்ல வடிவத்தை உடையவளாக இந்த பெண் இருக்கிறாள். அப்படித்தான் அந்த கோகுலத்திலே இருந்த எல்லா பெண்களும் இருக்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் அந்த பாவை போன்ற அழகுடைய கன்னி பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்கின்ற நோன்பு ஆகையினாலேதான் இதற்கு பாவை நோன்பு என்ற பெயரே ஏற்பட்டது. ஆகப்படி பாவை நோன்பு என்று அழைக்கப்பட்டாலும் இது மார்கழி மாதத்திலே செய்யப்படுகின்ற நோன்பு ஆகையினால் இதை மார்கழி நோன்பு என்றும் சொல்லுகின்றோம். ஆகையினால் இந்த மார்கழி மாத நோன்பாகிய பாவை நோன்பை
கண்ணனை நோக்கியும் பிராட்டி நப்பினையை நோக்கியும் செய்தால் நிச்சயமாக அந்த கோகுலத்திலே ஆயர்பாடியிலே எல்லா இடங்களிலேயும் மாதம் மும்மாறி தவறாமல் பெய்யும். ஆகையினாலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். ஆகையினாலே தாங்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் வளமாக வாழ்வார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் அந்த நோன்பை செய்தால் திருமணமாகாத கன்னி பெண்களாகிய தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கப் பெறுவான் என்று அவர்கள் அந்த ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்து அங்கே இந்த பாவை நோன்பை செய்கிறார்கள். ஆகினால் இந்த பாசுரத்திலே அந்த பெண்ணை எழுப்புகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? புல்லின் வாய் கீண்டானை. புல் என்றால் பறவை. முதல் 6வது பாசுரத்திலேயே அந்த பெண்களை துயில் எழுப்புகின்ற முதல் பாசுரத்தில் முதல் பாடலில் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் என்று சொன்னார்கள். அதாவது புல்லறையன் என்றால் கருடனுடைய தலைவன் திருமால். அந்த திருமாலுடைய சன்னதியிலே இருக்கின்ற பறவைகள் எல்லாம் பொழுது விடிந்து விட்டதை அறிந்து துயில் எழுப்புவதற்காக அவை தங்களுக்குள்ளே சிலும்பிக் கொண்டன என்று பார்த்தோம். 7வது பாடலை பார்க்கின்ற பொழுது அதிலே குறிப்பிட்ட ஒரு பறவை இனம் ஆனைச்சாத்தன் என்ற அந்த பறவை என்ன செய்தது? அது கிருஷ்ண 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 என்று ஒலி செய்து அங்கே எல்லோரையும் எழுப்பியது. ஆக இந்த பறவைகள் மனிதர்களுடைய பக்திக்கு உதவி செய்வதற்காக அந்த 2 பறவைகளும் இருந்தன, சப்தத்தை எழுப்பின. ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற அந்த பறவை அது என்ன பறவை என்றால் கொக்கு. அந்த 2 பறவைகளும் நன்மையை செய்வதற்காக கிருஷ்ண பக்தியை எல்லோரும் தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பறவைகளும் என்ன செய்தன? சிலும்பின. ஆனால் இந்த பறவையாகிய கொக்கு கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த கொக்கு. இந்த கொக்கு என்பதனை நாரை என்றும் அழைப்பார்கள். கொக்கு எல்லோரும் பார்த்திருக்கிறோம், சிறிய வகையான கொக்கு. ஆனால் கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அரக்கன் ஒரு பெரிய கொக்காக உருமாறி வந்து அங்கே இந்த கண்ணனை கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வந்தான். அப்பொழுது இந்த சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கே ஊரை அடுத்து வெளி பக்கத்திலே காட்டிலே தங்களுடைய ஆணிரைகளை எல்லாம் பசுக்கள், கன்றிகள், கரை மறந்த பசுக்கள் இவற்றையெல்லாம் மேய விட்டுவிட்டு தங்களுக்குள்ளே அந்த ஆயர் சிறுவர்களும் சிறுமியர்களும் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பல வகையான விளையாட்டுகளை விளையாடுவார்கள். அதுல ஒரு விளையாட்டு கொக்கு விளையாட்டு. அது என்ன கொக்கு விளையாட்டு என்றால், எல்லோரும் என்ன செய்வார்கள்? ஒரு வெண்மை நிறமான ஆடை, நம்ம வேஷ்டின்னு எடுத்துங்களேன், அந்த வெண்மை நிறமான உடையை எடுத்து தங்கள் மேலே போர்த்தி கொள்வார்கள். போர்த்தி கொண்டு முன்பக்கம் மட்டும் என்ன கொஞ்சம் தொங்கிக் கொண்டிருக்கும். எல்லோரும் குனிந்து அப்படியே நடந்து செல்வது ஓரளவுக்கு எப்படி தெரியும்? ஒரு கொக்கானது குனிந்து நடந்து செல்வதை போல அந்த முன்பக்கத்தில் வர துணி அந்த அலகை போல இருக்க இவர்கள் அப்படி சென்று விளையாடுவார்கள். அப்படி இவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த பொழுது உண்மையிலேயே அந்த பகாசுரன் என்ற அந்த அசுரனும் வந்து விட்டான். ஆக இங்க இந்த அசுரன் பகமாக வந்தான். பகம் அப்படின்னா
சமஸ்கிருதத்தில் கொக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக பகமாக கொக்காக வந்த அசுரனை அழித்தவர் ஆகையினாலே இங்கே பகவான் கிருஷ்ணர் அந்த பகாசுர வதம் செய்தார் என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் உச்சரிப்பு நல்லா பாருங்க. இது என்ன வதம்? பகாசுர வதம். ஆனால் பக்காசுர வதம்னு ஒன்று இருக்கு. அந்த பக்காசுர வதத்தை யார் செய்கிறான்? யார் செய்து பக்காசுர வதம்? பீமன் செய்கிறான். பீமன் மகாபாரதத்திலே. அங்கே அவர்கள் எல்லாம் அந்த வனவாசத்திலே 13 ஆண்டுகள் இருந்தபோது ஒரு நாள் அந்த ஒரு குயவனுடைய வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்த போது அங்கே பக்கத்து காட்டிலே பக்காசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான், ஒரு அரக்கன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஊருக்குள்ள நுழைஞ்சு பல பேரை அடித்து போட்டு சாப்பிட்டு துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். ஆகையினாலே நீ இப்படியெல்லாம் செய்யாதே, வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சோறு, அந்த வண்டியில் வர 2 மாடு, அந்த மாட்டை ஓட்டி வர ஒரு ஆளு, இவ்வளவு பேரை நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அந்த பக்காசுரனுக்கும் இந்த ஊர்க்காரர்களுக்கும் ஒரு என்ன ஒரு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அது மாதிரியே இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒருத்தன்னு அப்படி போறானுங்க. எல்லாம் வந்து போகின்றவனை பக்காசுரன் உண்டு விடுவான். ஆனால் இந்த தர்மன் மற்ற எல்லோரும் இருந்த பொழுது அந்த வீட்டில் இருந்த பெண்கள் அன்றைக்கு காலையிலே எழுந்து அழுதார்கள். ஏன் ஆரின்னு கேட்கிற போது, எங்களுக்கு என்று இருப்பது ஒரே பிள்ளை, அவனை இன்றைக்கு நாங்கள் பக்காசுரன் இடத்திலே அனுப்ப வேண்டும். அவன் சென்றால் அவன் திரும்பி வர மாட்டான், அந்த பக்காசுரன் அவனை கொன்று விடுவான் என்று சொல்லி அழுது புலம்பினார்களாம். ஆகினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், இங்கே இருக்கின்றானே என்னுடைய மகன் பீமன், அவனை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த என்னென்ன பண்டங்கள்லாம் செய்யுமோ எல்லாம் செஞ்சு ஒரு வண்டியில் சோறு மாடு எல்லாம் போகிறாங்க. அந்த பகாசுரன் வருகிறான். ஆக அந்த பகாசுரன் முன்பாகவே இவன் எல்லாவற்றையும் உண்டு விட்டு இனிமேல் உனக்கு கிடைக்காது, நீ ஒழிந்தா என்று சொல்லி அந்த பகாசுரனோடு யுத்தம் செய்து பகாசுரனை அழித்து விடுகிறான். அந்த ஊரிலே இருந்த எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். ஆக அது பக்காசுர வதம், இது பகாசுர வதம். அந்த கொக்கினுடைய அழகை பார்க்கின்ற போது அது எப்படி இருக்கும் என்றால், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கல் நாராய் என்று அங்கே நாரையினுடைய அந்த அழகு, அந்த அழகை பற்றி சங்ககால புலவர் ஒருவர் பாடியிருக்கிறார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பனங்கிழங்கு பார்த்துருக்கீங்களா சுவாமி? பனங்கிழங்கு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னா, மேலே வந்து நல்லா பருத்திருக்கும், போக 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 அப்படியே சின்னதாகிடும். அதை வேக வச்சு அதெல்லாம் சாப்பிட்டதுனால அதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குதுங்க. எனக்கு கூட தான், நான் கூட தான் சாப்பிடுவேன், நான் செய்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகினால அதை அந்த பணம் வேக வைத்த பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த வேக வைத்த பனங்கிழங்கு எடுத்து அப்படி பிரிச்சா அது தனியாக அப்படியே வந்துடும். மத்தியில் மட்டும் ஒரு அதுதான் பின்னாடி மரமாக வர்றது, சரியா வந்து அது வர்றது. ஆக அப்படி அந்த பகாசுரனுடைய அழகு மிகப்பெரிய ஒரு உருவத்தை கூட விழுங்கி விடுவதை போல அவ்வளவு பெரியதாக இருந்தது. ஒரு சிராமீனோ எதையாவது கூட அது என்ன விழுங்கி விடும். அப்படி அந்த கிருஷ்ணனை கொல்வதற்காக வந்த அந்த பகாசுரனை கிள்ளி கலைந்தானை, அப்படியே கிள்ளி போட்டு விட்டான். எப்படி என்றால், அந்த
வாயை திறந்து கொண்டு வந்தான். 2 பெரிய அலகுகளையும் அப்படியே விரித்து கொண்டு வந்தான். ஓடி வந்த அந்த கொக்கை மடக்கி பிடித்து அந்த கொக்கையுடைய கீழ்த்தாடை 2ஆ பிரிக்கிறான் இல்லையா, அந்த கீழ்த்தாடையிலே தன்னுடைய காலை வைத்து மிதித்துக் கொண்டு அடுத்த பகுதியை அப்படியே பிரித்து போட்டான். அது இப்படி வதைத்தான். இப்படி 2ஆ பிரிச்சு போடுற வதை அதே ஸ்ரீமத் பாகவதத்திலே இன்னும் ஒன்று இருக்கிறது. என்னது? ஜராசந்தன் வதம். அது யாரு? ஜராசந்தன். அவனை அழித்து விட்டாலும் அப்படியே நேருக்கு நேரா போட்டா என்ன ஆகுவான்? மறுபடியும் வந்து ஒட்டிக்குவான். தான் ஜராசந்தனை கொல்ல முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு விதி இருந்ததனாலே, அந்த ஜராசந்தன் மிகவும் கொடியவனாகையினாலே அந்த ஜராசந்தனை பீமன் அர்ஜுனன் 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் பீமன் வாயிலாக இந்த ஜராசந்தனை அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே அந்த 3 பேரும் சென்று தங்கி இருந்து ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் போர் புரிதல் ஆகிய அந்த போட்டி வந்தது. அந்த போட்டியில 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? யுத்தம் புரிகிறார்கள். யுத்தம் புரிந்து அந்த ஜராசந்தனை கிழித்து அப்படியே போட்டால் 2 வந்து ஒட்டி கொண்டது. என்ன பண்றதுன்னு தெரியல பீமனுக்கு. ஆகையினாலே அவன் கிருஷ்ணனை பார்க்கிறான். கிருஷ்ணனை பார்க்கின்ற போது அவன் என்ன சொல்கின்றான்? ஒரு துரும்பு அல்லது வந்து ஒரு குசப்புல். குசப்புல்னா என்ன? தர்பை. அந்த தர்பையை எடுத்து அப்படி கிழித்து இப்படி அப்படின்னு மாற்றி போடுறான். அப்படி மாற்றி போட்டதுனாலே அது 2 மறுபடியும் வந்து ஒட்டிக்கல. அப்படியே நேருக்கு நேராக போட்டிருந்தா வந்து ஒட்டி கொண்டும் மறுபடியும் உயிர் பெற்று சண்டைக்கு வருவான் ஜராசந்தன். ஆனால் அப்படி செய்து விட்டால் யாரு? அந்த பீமன். ஆகையினாலே பீமனை கொண்டு ஜராசந்த வதம் செய்ததை போல இங்கே புள்ளில் வாழ்க்கையிலானே என்று அந்த பெண்ணை எழுப்பி